எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் தெற்கே ஒரு கொலை. இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. தெற்கே ஒரு கொலை கதை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். காலையில 6 மணிக்கு வீட்டு வாசல்ல சாணி கரைச்சி தெளிச்சிட்டு இருக்கிறாங்க மீனாட்சி. அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி அடுப்பு வச்சு அதுல ஒலை கொதிச்சுட்டு இருக்க. அப்பவே கரெக்டா சாணி தெளிச்சு கோலம் போடலான்னு சொல்லிட்டு சீமாரை எடுத்து கூட்டுறதுக்காக போறாங்க. அதே சமயத்துல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ராணி அக்கா, என்ன மீனாட்சி, லேட் ஆயிடுச்சு போல. அதை ஏன் கேக்குறீங்க, எந்திரிக்கவே முடியல, கண்ணெல்லாம் ஒரே வலி. கேட்ட நைட்டு உனக்கும் உன் மவனுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை போல. பொறவு என்னக்கா, படிக்கிறது 10வது, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அந்த வாத்தியார் அம்பட்டு தூரம் கூப்பிடுறாரு. இவனோட நானா பெரிய இது பண்ணிக்கிட்டு, அதனாலதான் பள்ளிக்கூடம் போறனா போல வீட்டுக்குள்ள வராதுன்னு துரத்தி விட்டுட்டேன். ஏம்ல, வயசு பையன் இருக்கிறதே நீயும் உன் பையனுந்த. உனக்குன்னு யாரும் கிடையாது, அவனுக்குன்னு யாரும் கிடையாது. இப்படி அடிக்கடி பையனை வீட்டு விட்டு போனா அவன் எங்க போவ? எங்க போயிருப்ப? காலங்காத்தால காட்டுமேட்டுக்கு போயிருப்ப. வெடி இங்கதாக்கா இருப்ப. வெடியும் போத காட்டுமேட்டுக்கு போயிட்டு 7 மணிக்கு வருவான் பாரு. இப்போ சரி புள்ள, இருந்தாலும் வலுசு பையனை என்ன திட்டாத. எல்லாம் 10வது படிக்கிற பையன் ஆயிடுச்சல்ல. ஆமாமா, ஏன் இது எனக்கு தானே தெரியும். எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பன மாதிரியே ஊதாரி. அவன் குடிச்சு போனேன், இவன் படிக்காம போறேன். ஒத்த பிள்ளையாவது ஒழுங்கா வளர்த்தலான முடியுதா என்ன? ராணி அதுக்கு மேல எதுவுமே பேசாம அவ பாட்டு கோலம் போட்டுட்டு போயிடுறாங்க. இவளும் ஒலை கொதிச்சுட்டு இருக்கவே வீட்டு வாசலை கூட்டிட்டு கோலம் போலான்னு சொல்லிட்டு கோலமா எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டு வராங்க. குடிசை வீடு, ஒத்த ரூமு, ஒரு ஓரமா கிச்சனு, வெளியிலயுமே அடுப்பு வச்சு ஒலை வைக்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே சொந்த பந்தம் தான். ஆனா எல்லாருமே மீனாட்சியினுடைய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மிடில் கிளாஸ் தான். ஒரே ஒரு பையன், வீட்டுக்காரு குடிச்சு அவனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. ஒரே குழந்தை போதும், இன்னொரு குழந்தை வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்ணி ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்க கூடாது இந்த புருஷனை நம்பின்னு அவனோட பையன் கோவிந்தோட நிறுத்திட்டாங்க மீனாட்சி பையன் வளர வளர நம்மள மாதிரி வந்துருவான், பெருசா படிக்க வச்சிடலாம், ஏதோ ஓரளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்த்தி விட்டுட்டோம்னா நம்ம காலத்துக்கு மேல அவனுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சா அவன் அப்படியே உல்டாவா இருக்கிறான். படிப்பு கிடையாது, கோழி விளையாடுறதுமே, கிரிக்கெட் விளையாடுறதும், கில்லி விளையாடுறதும், சாப்பாடு குண்டால போட்டு வச்சோம்னா சாப்பிட்டுட்டு அது எடுக்க கூட முடியாம மீனாட்சி நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறா. இப்பதான் 10வது ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துல தான் அடிக்கடி சண்டை வரும். வீட்டை விட்டு வெளில போடா, இல்லைன்னா வெளியில் நில்லுதான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி நிக்க வைக்க வேற வழியே இல்லாம வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு காலையில காட்டுமேட்டுக்கு போயிட்டு 7-8 மணிக்கு வருவான். வாட்டி பயந்தா, 2வது வாட்டி கொஞ்சம் தைரியம், 3வது வாட்டி 4வது வாட்டியும் வந்துருவாங்கிற நம்பிக்கை. அப்படிதான் இன்னைக்குமே மணி எட்டி பார்க்க மணி 6:45 இருக்குது. வெரசா எந்திரிச்சு கோலம் போடுறவ இன்னைக்கு லேட்டாகவே வேகமா கோலத்தை போட்டுட்டு சாப்பாடு ஒலையை ஒருக்கா பார்த்துட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பாத்ரூம்ல போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறா. கரெக்டா அங்க தூரத்துல ஒரு குரல் கேக்குது. எத்த மீனாட்சித்த அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமா ஒரு பையன், அவனும் ஒரு 8வது படிப்பான், அவன் வேகமா ஒடியாரத பார்த்துட்டு வரான் பாரு. எப்ப பார்த்தாலும் இந்த கோவிந்து கூட சுத்துறவ. என்ன விஷயம்? அத்தை, வேகமா வாத்த, உன்னைய ஊர் பெரியவங்களை கூட்டு வர சொன்னாங்க. என்னல சொல்ற? ஊர் பெரியவங்க என்னையெல்லாம் கூட்டு வர சொல்லணும்? அத்தை, வாத்த சொல்ற, அந்த விஷயத்த சொல்லவே வேணான்னு சொல்லிட்டு இவ வேகமா கூப்பிட மீனாட்சிக்கு வயிற்றுல புளியெல்லாம் கரைக்க ஆரம்பிக்குது. ஐயையோ, இந்த பையன் ஏற்கனவே முரட, இவ எங்கேயாவது பிரச்சனை இழுத்து வச்சுட்டானோன்னு நினச்சிக்கிட்டு துணியை அப்படியே முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில போட்டுட்டு வீட்டு கதவை இழுத்து சாத்தி அடுப்பு ஒலையை அணைச்சிட்டு வேகமா சேலையை தூக்கி கட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர். பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டுதான் சொல்லி வந்த பையன் இழுத்துட்டு போற இடத்துக்கு முன்னாடி நிறைய கூட்டம் நிக்குது. ஆனா அங்க ஆம்பளைங்க 2-3 பசங்க, அந்த வயசுக்கு ஏத்த பசங்க, அவன் பையனுக்கு ஏத்த வயசு பசங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த 20-30 பேர் கூட்டமா நிக்க பொன்பலை ஒருத்தருமே இல்லாதனால ஐயோ ஏதோ ஆம்பளைகிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டானாட்டு இருக்குதே நினைச்சுக்கிட்டு வேகமா அந்த கூட்டத்துக்குள்ள போறா. கூட்டத்துக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற பெரியவர், மீனாட்சி வா புள்ள, உன் பையன் என்ன பண்ணிருக்கிறான் பாரு அப்படின்னு அவர் சொல்ல, மீனாட்சி என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி எட்டி பார்க்க கண்ணெல்லாம் அப்படியே விரிஞ்சு மனசெல்லாம் படபடத்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. கோவிந்த் இப்படி பண்ணுவான்னு மீனாட்சி சுத்தமாக நினச்சி பார்க்கல. கோவிந்த் பண்ணியிருக்கக்கூடிய செயல்னால ஒரு நிமிஷம் மீனாட்சி நில குளிஞ்சு போய் நிற்கிறா.
கோவிந்த் அங்க பண்ண செயலை பார்க்க பார்க்க ஐயோ, இனி மீனாட்சி என்னதான் பண்ணுவா, எப்படிதான் சமாளிப்பாளோ. சார் ப்ளீஸ் சார், என்னை அடிக்காதீங்க சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார். கையெடுத்து கும்பிட்டு இருக்கக்கூடிய குமாரும் கேசவனும், ஏன்னா உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தா ஸ்கூலுக்கு முன்னாடி ஐஸ் கடை போட்டுக்கிட்டுமே பஞ்சு மிட்டாய் கடை போட்டுக்கிட்டுமே அங்க போக வர இருக்கக்கூடிய பிள்ளைகளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களை எல்லாம் வெளுத்து கட்டினாதான் சரியா வரும். 2 பேர் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்க குமார் மட்டும் சார் ஐஸ் கடை என்னதான் சார், இந்த கேசவன் தான் சார் பொழப்பில்லாம தேவையில்லாம வந்து எங்க கடையில் நின்றுக்கிட்டு அங்க போற வர பிள்ளைகளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறா சார். ஏண்டா படிக்கிற பிள்ளைகள்லாம் உனக்கு பொண்ணு மாதிரி, நீ அந்த பிள்ளைக்கு தாவணியும் சுடிதாரையும் பாவாடையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற. உனக்கு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சுந்தரம் வேகமா அடிச்சிட்டு இருக்க. கரெக்டா ஜீப் வந்து வாசல்ல நிக்குது. வாசல்ல நிக்கிறத கூட கவனிக்காம அவர் பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்க. சிவம் இறங்கி உள்ள வந்து தன்னோட சேர்ல உட்கார்றாரு. சுந்தரண்ண, வரேங்க தம்பி. 2 அடி அடிச்சுட்டு தன்னோட கையை அங்கே இருக்கக்கூடிய துணியில் தொடச்சிட்டு லத்தியை ஒரு ஓரமாக வச்சுட்டு கையை நெட்டை எடுத்துக்கிட்டே வெளியில் வராரு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை தம்பி, பாப்பா அடிக்கடி அந்த பக்கமாக காலேஜ் போகும்பொழுது ஒரு ஐஸ் கடைக்கார கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அப்புறமா பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே இங்கேன்னு பார்க்கும்பொழுது தான் ஐஸ்கூல் மேட்டில் ஐஸ் கடை போட்டு வச்சிருக்கிறான். அந்த நின்றுக்கிட்டு பசங்களையெல்லாம் கிண்டல் பண்ண, பொட்ட பிள்ளைய துணியெல்லாம் கிண்டல் பண்ணன்னு வேலை இவனுக்கு. கூட இருக்கிறவங்க கூட்டாளி தான் இவனுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னாட்டு இருக்குது. அதான் ஸ்டேஷனுக்கு வர வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்க. யார் அவனுங்க? வர சொல்லுங்க. டேய் வாங்கடா. சுந்தரம் சத்தம் போட உடனே அடி வாங்கிறது பொறுக்க மாட்டாம குமாரும் கேசவனும் அறகுறையா வந்து நிக்கிறாங்க. என்னன்னு சொல்லு. போற வர பிள்ளைகள கிண்டல் பண்ணதான் உன் வேலையா என்ன? லத்தி எடுத்த அவ்வளவுதான். ஐயா என் பேரு தான் குமாருங்க, இவன் பேரு கேசவனுங்க, நான் தாங்க ஐஸ் கடை போட்டிருக்கேன், இவன் தாங்க வேலை வெட்டி இல்லாத நாய்ங்க. தெரியாதனமா அங்க வந்து உட்காந்துட்டு அந்த பிள்ளை கிண்டல் பண்ணாங்க. இவன் கூட சேர்ந்து ஏன் பொழப்பும் போச்சுங்க. இந்தா கூடா சவகாச கொலநாசம் சொல்ற மாதிரி இவன் கூட சேர்ந்து. டேய் இனிமேல் கடை பக்கம் வந்த. சிவம் உடனே கோவத்துல, ஏய் உனக்கே இனிமேல் கடை வைக்கிறதுக்கு அங்க உரிமை இல்லை, கடை பக்கம் வந்தனாமா, போய் உள்ள உட்காருங்கடா. ஐயா ப்ளீஸுங்க ஐயா, நாங்க இங்கேயே போயிடுறேங்க, எங்களை விட்டுருங்க ஐயா, உள்ள போய் உட்காருங்கடா. எங்கடா உங்க கடை? ஐயா அது வந்து தள்ளுவண்டி கடை தானே? ஆமாங்க ஐயா. அப்ப அந்த தள்ளுவண்டி கடையை அங்க வை, என்னன்னு பார்க்கலாம், அப்புறமா உங்களை காட்டுறோம், போய் உள்ள உட்காருப்போ. சிவம் சொன்ன உடனே கடையை ஒரு வாட்டி உத்து பார்த்துட்டு உள்ள போய் உட்காடுறாங்க. சுந்தரமண்ண, அந்த ஐஸ் வண்டி ஓரமா எடுத்து வைங்க, செக் பண்ணிட்டு அப்புறமா கொடுத்து அனுப்புவோம், இவனை எடுத்து உள்ள போக சொல்லுங்க. போங்கடா உள்ள போங்கடா. கடை என்னடா பாக்குறீங்க? கடையை உத்து பார்த்துட்டு போற 2 பேத்தையுமே லத்தியால ஒரு அடி அடிச்சு சுந்தரம் உள்ள தாட்டி விடுறாரு. அப்பதான் கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸல் நிக்குது. அந்த எக்ஸல்ல ஒரு வெள்ளச்சட்டை வெள்ளை வேட்டி போட்டு வெள்ளை துண்டோட ஊர் பெரியவர் ஒருத்தர் இறங்க, கூடவே ஒரு சின்ன பையன் இறங்குறான். அந்த பையன் சொப்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்க. அந்த பெரியவர் உள்ள வராரு. உள்ள வந்தவர் இன்ஸ்பெக்டரை பார்த்து, வணக்கங்க ஐயா, என் பேரு குமாரசாமிங்க, பக்கத்துல இருக்கிற தொட்டியங்கிற ஊர்ல இருக்கிறேங்க. தொட்டியங்கிறது இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. ஆமாங்க. சொல்லுங்க, அங்க கூட ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் இருக்குது, எங்க ஏரியாக்குள்ள தான் இருக்குது. ஆமாங்க, அதனால தாங்க வந்திருக்கிறேன். சொல்லுங்க. ஐயா நம்ம ஊர்ல ஒரு பெரிய காரியமாகி போயிடுச்சுங்க, அது போலீஸ் கேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர்லாம் முடிவு பண்ணி வந்திருக்கிறேங்க, அதனால தாங்க. சொல்லுங்க, என்ன கேஸு? ஐயா இந்த பையனவிங்க அப்பத்தாங்க, வயசு கிட்டத்தட்ட ஒரு 65 இருக்குங்க. இந்த பையனவிங்க அப்பத்தாலுமே கிணத்துமேட்டுக்கு குளிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. போயிட்டு வரும்போது அவங்க கீழே விழுந்து மயக்கம் போட்டாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே உசுறு போயிடுச்சு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூட்டி கொண்டு வச்ச உடனே அவங்க கேஸ் கொடுக்கலின்னா கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த அப்பத்தா உசுறு கொடுப்பாங்க, நான் ஈமச்சடங்கை பார்ப்போம், அதனால தாங்க வந்தோம். ஏங்க இதெல்லாம் ஒரு கேஸாங்க? நானே என்னமோ ஏதோ நினச்சேன். வயசான ஆத்தா கிணத்துமேட்டுக்கு போயிட்டு வந்து கீழே விழுந்து இறந்ததுக்கெல்லாம் யாருங்க கேஸ் கொடுக்க சொல்கிறா? ஐயா ஆஸ்பத்திரியில் நர்ஸு சொன்னாங்க, அதனால தாங்க. என்னென்ன இதெல்லாம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரத்தை பார்த்து சொல்ல, வாங்க நான் வந்து என்னன்னு சொல்கிறேன், வாங்க தம்பி நீங்கள் இருங்க, நான் போயிட்டு வரேன். கான்ஸ்டபிள் சுந்தரம் அவங்க கூட போக ஜிஹெச்சுக்கு முன்னாடி போய் வண்டியிலேருந்து இறங்குறாங்க. உள்ளே போய் நர்ஸ்கிட்ட, என்னம்மா கேஸு? வயசான பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்ததுக்குலாம் ஏதாவது கேஸ் கொடுப்பாங்களாமா? ஐயா வயசான பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கெல்லாம் யாரும் கேஸ் கொடுக்க சொல்ல, பாட்டி யாரோ விஷ வச்சிருக்காங்க. என்னது, விஷ வச்சிருக்காங்களா? ஆமாம், பாட்டியோட உடம்பெல்லாம் பச்சை கலரும் மஞ்சள் கலருமா மாறி கிடக்குது. பாட்டிக்கு உயிர் போகும் பொழுது ஆசன வாயு மூலமா உயிர் போயிருச்சு. ஆசன வாயிலிருந்து வந்த தண்ணி
அப்படியே பார்க்கறதுக்கு சளியும் பச்சையும் கலந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் டாக்டர் எதுக்கும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா சொந்தக்காரங்க வரணும், உங்க இன்ஸ்பெக்டர் வரணும், அப்பதான் நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுக்க முடியும். இதை கேட்ட உடனே சுந்தரம் அங்க இருக்கிறவரை பார்த்து, என்னங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை ஐயா, அவங்க சொன்னது எனக்கு புரியவே இல்லைங்க. பயல சொல்ல சொன்னா பயல எதுவும் புரியலன்னு சொல்லிட்டானுங்க. டேய், உங்க அம்மா அப்பாலாம் எங்கடா? ஐயா, அம்மா அப்பாலாம் வீட்டில் இருக்கிறாங்க ஐயா. ஏதோ போலீஸ் கேஸ் ஆகிறதுனால அப்பா பெரியவங்களை கூட்டு வரேன்னு போயிருக்கிறாருங்க ஐயா. ஆஸ்பத்திரியில் இந்நேரத்துக்கு யாரும் இருக்க வேண்டாம்னு யாருமே இல்லைங்க ஐயா. ஏல, வயசான பாட்டி செத்து கிடக்குது, சொந்தக்கார ஒருத்தங்க கூட இருக்க மாட்டானா? சரி, நீ இந்த பெரியவர் கூட போய் உங்க அப்பா, உங்க மாமா, உங்க வீட்டில் பெரியவங்கள கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வா. உங்க ஆயாக்கு யாரோ விச வச்சு கொண்டு இருக்கிறாங்க, அது என்ன ஏதுன்னு தெரியணும். இல்லை, உங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அத்தன் இருக்கிறாங்க அதானே? சொத்து வத்து நிறைய கிடக்குதா? ஐயா, அது பக்கத்துல இருக்கிற பெரியவர் இருக்குதுங்க, கிளவி வேலை தான் அவங்க வீட்டுக்காரர் எழுதி வச்சுட்டு போனாரு அதானே? எவனோ ஒருத்தர் நல்ல கிளவி போட்டு தள்ளிட்டோம்னா சொத்த அள்ளிலாம் நினைச்சிருக்கிறான். போ, விஷயம் பெருசுதான், நான் போய் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வர, நீ போய் உங்க அப்பா பெரியப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, சரியா? சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஊர் பெரியவர் கூட அந்த பையன் போக, கான்ஸ்டபிள் மெல்ல இந்த பக்கமா ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோனை பண்ணி இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட விஷயத்த சொல்லவே அவர் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இன்ஸ்பெக்டர் சிவம் ஜீப்ல அந்த ஊருக்குள்ள வராரு. நல்ல கரடு முரடான ஏரியா. ஜிஹெச்ஏ ஊர்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளிதான் இருக்குது. யாராவது அவசரம் வந்தாங்கன்னா எதுவுமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா ரோடே ட்ரீட்மெண்ட் பார்த்துரும். அந்த அளவுக்கு சூப்பரான ரோடு. அந்த வழியா வந்துட்டு இருக்கும் பொழுது அங்க செவுத்துல ஒட்டி இருக்கக்கூடிய 2-3 போஸ்டரை பார்த்துக்கிட்டே வராரு. அங்கெல்லாம் கிராஸ் பண்ணி ஜிஹெச்சுக்கு நிற்க ஒரு கும்பலே நின்றுட்டு இருக்குது. ஒரு புறத்துல பொம்பளையை கட்டி அழுக, ஒரு புறத்தை ஆம்பளைங்க வாயில வெள்ளை துணி வச்சுட்டு இருக்க, ஒரு புறம் மாத்தி மாத்தி 2 பக்கமா சண்டை கட்டிக்கிறாங்க. இல்ல, நேத்து ஆயா உன் வீட்டுக்கு தான் வந்துச்சு, என்ன என் வீட்டுல இல்ல, நீதான் ஏதோ பண்ணிருக்கிற. உன் பையன் கூட தான் ஆயா குளிக்க போச்சு, அவன் செத்து போயிட்டானா உன் பையன் கொடுத்துட்டு நீ குடிச்சு ஏதோ பண்ணிருக்கிற. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்க இன்ஸ்பெக்டர் சிவத்தை பார்த்த உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. ஐயா வணக்கங்க, என்னங்க, என்ன பிரச்சனை இங்க நின்றுட்டு? ஐயா, இது எங்க அண்ணனுங்க, இது எங்க அக்காளுங்க, இது எங்க மாமனுங்க, இது இன்னொரு அண்ணனுங்க. எம்பட வீட்டுல இருக்கிறங்கிறதுக்காக நான் தான் கொண்டுன்னு சொல்றாங்க. எங்க ஆத்தால நான் அப்படி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நாளைக்கு செத்து போற கிழவி இன்னைக்கு கொண்டு நான் என்னங்க பண்ண போறேன்? இப்படியே மாத்தி மாத்தி ஒருத்தர் பேச கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர் சிவம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? போஸ்ட்மார்ட்டத்தை சொல்ல வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஏது எங்க சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேஸில் ஃபுல் டீட்டெயில் தெரிகிற வரைக்கும் யாரும் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நீங்கள் தான் குற்றவாளி, நாங்கள் பிடிச்சிக்குவோம். உடனே சலசலப்பு, இந்த கிளவி செத்து போனதுக்கெல்லாம் எத்தனை பண்ணுறாங்க அப்படின்னு சலசலப்பு. இன்ஸ்பெக்டர் சிவம் உள்ளே போய் டாக்டர் கிட்ட எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், யாரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வரைக்கும் இங்கேருந்து போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பண்ண முடியாது, டவுனில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை வர வச்சு கொண்டு போகிறாங்க. போலீஸ் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கெல்லாம் பாதுகாப்புக்கு கூட போக இன்ஸ்பெக்டர் சிவம் ஜீப் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறாரு. கரெக்டாக மறுபடியும் அதே போஸ்டரை பார்த்து, சுந்தரண்ண சொல்லுங்க தம்பி, என்ன இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு இருக்கிற மாதிரி இருக்கு, கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்கிறாங்க, என்ன விஷயம்? கேட்ட உடனே டிரைவரு அவர் ஊர் தான் அப்படிங்கிறதுனால, சார் பையன் நம்பூர்தாங்க சார், பேர் கோவிந்து, அப்பம் கிடையாது, கூட பிறந்தது கிடையாது, ஆயா மட்டும்தான். அந்த புள்ள எப்போ பார்த்தாலும் இந்த பையனை ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குங்க சார். அப்பனை மாதிரி குடிகாரனா போயிடுவேன், அப்பனை மாதிரி திருந்த மாட்டேன், அப்பனை மாதிரி அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக திட்டிக்கிட்டே இருக்கு. பாயில 2-3 வாட்டி வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. பையனா காடு மேலே தெரிஞ்சுட்டு காலைல 8 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க சார். இந்த வாட்டி என்ன நினச்சான்னு தெரியல, படிக்க மாட்டேங்கிறான்னு பிடிச்சி நல்லா கண்டபடி வாங்கி விட்டாலாட்டு இருக்குது. மனசு உடஞ்சி போனவன் கிணத்துல செத்து போயிட்டானுங்க சார். சூசைட் பண்ணிக்கிட்டானா? ஆமாங்க சார். ஏன் இந்த கேஸ் நம்ம ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை சார்? கிராமத்து சைடில் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த பையனை என்ன பண்ணுவாங்கன்னா சாங்கிய சம்பிரதாயம் பார்த்து புதைச்சிருவாங்க, ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாங்க, வீட்டுக்கே கொண்டு போகக்கூடாதுன்னு ஊர் தலைவர் சொன்னாருங்க. இந்த போலதான் கட்டங்கடைசியாக வரட்டுன்னு சொல்லி கொண்டாந்து வீட்டில் வச்சு இளவு வந்து கொண்டே புதைச்சிருக்குது. நேரம் வயசு பிள்ளையா இருந்தால் கன்னி பிள்ளையா இருந்தால் சீர் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்குங்க சார். இல்லை சுந்தரமண்ண, கேஸ் என்னன்னு பாருங்க, சூசைடான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஞாபகம் இருக்கான்னு ஒரு வாட்டி இதே மாதிரி ஒருத்தர் மருந்து குடிச்சிட்டாரு, கடைசியில் பார்க்கும்போது பசங்க திட்டினது தான் மருந்து குடிச்சுன்னு ஒரு பெரிய கேஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க தம்பி, 2015 நினைக்கிறேன். ஆமாண்ணே,
ஆல்ரெடி இருந்த இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த அம்மா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, என்னன்னு விசாரிப்போம். இன்ஸ்பெக்டர் சிவம் சொன்ன உடனே அலைஞ்சு திரிஞ்சு மீனாட்சிகிட்ட போய் சொல்லி ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் சிவம் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்க மீனாட்சி உள்ள வராங்க. இன்ஸ்பெக்டர் சிவத்தை பார்த்து வணக்க வைக்கிறாங்க. ஐயா, மீனாட்சிங்க, இறந்து போன கோவிந்தோட அம்மா. ஏமா, பையன் இறந்துட்டானா இன்ஃபார்ம் பண்ண தெரியாதா? ஐயா, சாவு நல்ல சாவு இல்லைங்க. ஊர் பெரியவங்க வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க ஐயா. மா, இதெல்லாம் ஒரு காரணமா? சரி, பையன் இறந்தது சூசைட் தான் ஒரு லெட்டர் எழுதி சைன் பண்ணிட்டு போங்க. இல்லை நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நாங்கள் எதுவும் கண்டுக்ளீன் ஆயிரு. இது எங்கள் ப்ரொசீஜரு. பாருங்க, ஒரு அம்மா தானா மயக்க மட்டும் விழுந்துச்சு நினச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டே சேர்த்துனா விஷம் குடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எழுதி கொடுங்க. பையன் பேர் கோவிந்துங்க. சரி போங்க, ரைட்டர்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இன்னொரு ஃபைலை பார்த்துட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் அந்த வயசான பாட்டியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னன்னு கேட்டுட்டு இருக்க ரைட்டர் கிட்ட போய் உட்காடுறாங்க மீனாட்சி. பேர் என்னம்மா? மீனாட்சிங்க. வீட்டுக்காரு பேரு ராகவனுங்க. பையன் பேரு கோவிந்துங்க. ஒத்த பையனா? ஆமாங்க. எப்படி இறந்தான்? கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க. என்ன நினச்சி தெளிவாக சொல்லுங்க. உருப்படியாக படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டுற மாதிரி இவனே திட்டி வெளியே அனுப்பிச்சங்க. அவன் வெளியில் போனவன் எப்போவுமே 7-6 மணிக்கெலாம் வந்துடுவான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்ன நினச்சான்னு தெரியல, கிணத்துல போய் விழுந்துட்டானுங்க. கிணறு எங்கம்மா உங்கள் வீட்டுக்கும்? 2 கிலோமீட்டருங்க. என்னத்துக்கு நடந்து போனான்னு தெரியுமா? 3 மணி வரைக்கும் எட்டி பார்த்தனுங்க, அங்கே தான் இருந்தான். 3 மணிக்கு மேலே கண் அசந்து 5 மணிக்கு எந்திரிச்சேன். அப்போ காணாங்க. 3 to 5 தான் இல்லாமல் இருந்திருக்கான். அப்படி தானே? ஆமாங்க ஐயா. ஏதாவது சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு? இல்லைங்க, கிணத்துல உளுந்து இறந்து பையன்ட்டு நான் என்னங்க சந்தேகப்பட்டுட்டு, சூசைட் தாங்க பண்ணியிருப்பான். அவனுக்கு ஆயுசு அவ்வளோதான்.